வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். அன்றைய பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஏன் 2-3 பேர் வெளிக்கிட்டிருக்கீங்க? அப்போ நான் தலைப்பு போட்டு அதை சொன்னதான் மற்றவங்களுக்கும் பேசணுமென்ற ஒரு ஆசை இருக்குதா? சைவன் தமிழர்கள் அவங்க இயற்கையே வழிபட்டவங்க. அதான் தமிழர்கள் சைவர்கள் இந்துக்கள் என்று சொல்லிடுறேன். இந்துக்கள்ன்ற வரலாறுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். சைவர்கள் அப்போ அவங்க இயற்கையை வழிபடும் போது அவங்களுடைய கோட்பாடு என்னென்னு சொன்னால் தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், கல்லை கடவுளை வழிபடுறவன் ஒரு முட்டாள். சிரிப்பாகத்தான் இருக்குது. கல்லை அவன் இறைவனென்று வழிபடுறவன் முட்டாள் என்று சொன்னால், ஒரு தாயிட கரு வகுத்துக்குள்ளே முட்டையிலிருந்து நீங்கள்லாம் பாருங்க. அப்போ அது வறுமை இல்லை, விளங்கு தானே, அது ஒரு முட்டை. அப்போ அது எப்படி நீங்கள் உருவமாக வாரீங்க, அதை விடுங்க. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், வெறும் கல்லை மக்கள் இறைவனாக வழிபடுறது முட்டாள்தனம். அது முட்டாள்தனம் இல்லை. தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். ரெண்டு தான் எங்களுடைய சைவ மரபை அது கேட்குறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிரகலாதன்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமெண்டா அதை புரட்டி படியுங்க. பிரகலாதன் நரசிம்மரை வழிபடுவார். அது பிடிக்காமல் தகப்பனே அவருக்கு நிறைய தண்டனைகள் கொடுக்கும்போது, ஒரு கட்டத்தில் அவர் அதெல்லாம் மீண்டும் வரும்போது அவருக்கு ஒரு கோபம் வரும். அப்போ அவர் கேட்பார், எங்கே இருக்கிய கடவுள் உண்டு, தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அந்த தூணில் இருப்பார், கோபம் இருப்பார். அந்த தூணை உடைக்கும் போது உங்களுக்கு தெரியும், நரசிம்மர் அவரை மடியில் தூக்கி பிச்சு அவருக்கு உள்ளுக்குள்ளேயும் சாகக்கூட, வெளியிலையும் சாகக்கூட, ஒரு ஆயுதங்களாலையும் சாகக்கூடான்ற ஒரு வரம் இருந்தது. இரவாகவும் இருக்கக்கூட, பகலாம் வைத்த கிழிச்சி குடலை உருவி கழுத்தில் மாலை போட்டவர் இந்த இரணியனே, பிரகலாதன்ற பக்தி. அப்போ அவர் அந்த தூண்லேயும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார்ன்ற வரலாறை உண்மையாக்கணும். அப்போ நீங்கள் கல்லை இறைவனாக கும்பிட்றவங்க முட்டாள் என்று சொன்னால், அப்போ அந்த வரலாறு பொய்யாகாது. எங்களை பொறுத்தளவு நாங்கள் அப்படி தான். அப்போ அந்த கல்லையே அவன் இறைவனாக கும்பிட்றான்ட்டு அவனோட மனசு, அவனோட உள்ளம் எவ்வளோ புனிதம், எவ்வளோ தூய்மை, அவன் உண்மையை எப்படி நேசிக்கிறான்றதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சமயத்தை பற்றி இன்னொரு சமயம் கெட்டதாக கதைக்கிறதே பிள்ளை. உண்மையை கதைக்கலாம். ஒரு சைவத்தை பற்றி, ஒரு மதத்தை பற்றி, ஒரு மதத்தை அவங்க செய்கிற கெட்டதையும் கதைக்கலாம், நல்லதையும் கதைக்கலாம். அப்போ என்னுடையது மதமும் சம்மதம், எல்லா மதத்தையும் நேசிக்கிறவள், என்னுடைய சமயத்தை சுவாசிக்கிறவள். அப்போ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ அந்த கல் ஒரு கல் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். அந்த செங்கல்லாக இருந்தால் அதை கழுவி திருநீர் பூசி கும்பிட்டான்டா அவன் இறைவனாகத்தான் நினைக்கிறான். அவனுடைய மனம், எண்ணம், கொள்கையெல்லாம் அப்படி அதுலேயே உறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் முட்டாள்னு சொன்னால், அதை சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் முட்டாள். அந்த தலைப்பை நான் போட்டு பதிவு செஞ்ச பிறகு நீங்கள் எல்லாம் பதிவு செய்கிறீங்க. உங்களுக்குன்ற ஒரு தலைப்பை எடுத்து நீங்கள் நியாயமான முறையில் பேசுங்க. என்னுடைய பதிவை கேட்டுட்டு நீங்கள் அதை ஒரு விளம்பரமாக வேறு மாதிரி கதைச்சி போடுறதுல ஒன்றுமில்லை. என்னுடைய சேவை இது, சிவதொண்டு தான் என்னுடைய பணி. என்னுடைய எண்ணம் இல்லாமல் என்னென்ன ஈழத்தில் எங்களுடைய இனம் அழிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. பௌத்தம் என்ற இதை திணிச்சு தமிழர்களை அழித்து ஒடுக்கி அவங்களோட தான் திணிச்சு கொண்டு நாங்கள் அறிகள் கொடுப்போம். அவங்க இருந்ததா அதுதான் நாங்கள் பூத்தப்பட்டிருக்கி. ஏற்கனவே இந்த பதிவுகள் பார்த்தாங்களுக்கு தெரியும். இது இல்லை உண்மைன்று நான் சொல்லி நிரூபிச்சுட்டேன். அதுக்கு என்னுடைய உயிரை கூட தியாகம் பண்ணியிருக்கிறேன். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அதை நான் எதிர்கொள்ள தயார். இப்போ இதை சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் கல் வழிபடுறவன் முட்டாள்னு சொன்னால், உங்களை மாதிரி ஒரு அடி முட்டாள் ஒருவரும் இல்லை. என்னுடைய பதிவுகளை பாருங்கள், ரசிங்க. பிரச்சனை அதை எடுத்து நீங்களும் வேறையாக போய் அதை ஒரு தலையங்க அமைச்சு கதைக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவுபூர்வமான சிந்தனைகளையும் செயல்களையும் கேட்டு அதன்படி உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கான ஒரு உருவாக்கமாக இருக்கணும்.
என்னுடைய சேவை வந்து சிவதொண்டு, ஆன்மீகம், எம்மதமும் சம்மதம், நியாயத்தின் பேரில் தான் என்னுடைய சேவை இருக்கும். இது வந்து சேவை, இது வந்து பணத்துக்காக நான் செய்யவில்லை. இந்த தொகுப்புகள் வந்து பணியாக செய்யப்படுகின்ற ஒளிபரப்புகள். இதை நான் திருப்பியும் சொல்கிறேன். என்னுடைய தொண்டு சிவதொண்டாகத்தான் என்னுடைய படைப்புகள் அனைத்தும் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நியாயமான கோரிக்கை தான் இருக்கும். இங்கே அஹிம்சை தான் இருக்கும், அறவழி தான் இருக்கும், போராட்டம் இருக்காது. மௌன விரதம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம். இதுவரைக்கும் பிடிச்ச விரதத்துக்கு என்ன கிடைச்சிருக்கேன்டா, இதுக்கு முதல் பதிவு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பௌத்த சகோதரரை பார்த்தேன். அவர்கிட்ட உரையாடும் போதே செய்து எனக்கு விளங்கிச்சு. அரசியலாக்கள் அந்த அரசியல் நோக்கத்துக்காண்டி பௌத்தந்தான் இங்கே இருந்ததுன்ட்டு பொய்யான ஒரு கதையை கட்டி அவங்கள நம்ப வச்சிருக்காங்க. ஒரு ஆலமரம், அரச மரமாம், இது ஒரு பழைய வாஞ்ச அரச மரம். அவங்களோட இதில் தாங்கட மரம்னு சொல்லி நாட்டி வச்சுருந்தாங்க. அங்கே இந்த வெள்ளத்தில் அது பிடுங்குப்பட்டு செத்து போய்த்தான். அது ஒரு வாய்க்கு நல்ல, அது கடவுள் சிவனப்பாட வேலை பாருங்களேன். இந்த பதிவு நான் போட்டதில் வந்து மாரடி தான் நடந்திருக்கு. அப்போ அது பொய்யண்டு கடவுளுக்கே தெரிஞ்சிட்டு அது இல்லை தாக்கியிருக்கார். உண்மையான வரலாறு யாராலையும் இங்கே மறைக்கப்படையில. அது என்ன, இலங்கையில் ஈழத்தில் எந்த ஒரு வரலாறும் எழுதப்படலை. தாயத்தில் வரலாறு தெரியுமே. தாயகமும் இலங்கையும் தொப்புள் கொடியுறவு, தாய் பிள்ளையில் உறவு. ஏனென்றால் மகாபாரத வரலாறு வந்து கதை இல்லை, அது உண்மையான வரலாறு. அதுக்கான அடையாளம் இலங்கையில் ஈழத்தில் ராவணன் வந்து கொண்டு வந்த சீதை அம்மாவோட இடங்களை வச்சு அது ஈழத்துக்கும் அதுக்கு தாயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. நீங்கள் எவ்வளோ மறைச்சாலும் மூடி மறைச்சாலும் உங்களோட பாலை சுருட்டி வைக்கத்தான் வேணும். பௌத்தம் என்றது வந்தேறி குடும்பம்தான். அவங்க வந்து திப்பங்களை போட்டு படுத்துகிறாங்க, நாளிப்போ கொண்டு வந்துட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் அது பாதங்கம். எல்லாருக்கும் தெரிய வந்தது. இனியும் போட்டு மொக்காடு போட்டு வேலை இல்லை. உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் வந்தேறிகள் தான், நாங்கள் ஆள்றோம் எடுத்து உங்களோட தாண்டு தெரியுங்க. எங்களை ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க, அடிமையாக்க நினைக்காதீங்க. நாங்கள் எங்களோட வாட்டுக்கு இருந்தது போகிறோம் சாதுவா. சரியா? கல்லை நீங்கள் கும்பிடுறது தவறு, மொக்குத்தனமண்டா அது தவறு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது உண்மையிலே அது நியாயமான வழிபாடு. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலேருந்து. எனக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. என்ன செய்கிறது, சொல்ல வேண்டிய விஷயம் உண்மையும் அதுதான். நன்றி.